அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த மனித வாழ்க்கையில எல்லாருமே ஏதாவது ஒரு காரணத்தினால நீங்க உடைஞ்சு போயிருக்கலாம். ஒரு நல்ல நட்பு நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். அதனால உடல் அளவுல மனதளவுல நம்ம உடைஞ்சு போயிருக்கலாம். ஒரு நல்ல திருமணம் இன்றைக்கு உடைந்து போயிருக்கலாம். அதனுடைய காரணமாக நம்முடைய உள்ளம் உடைந்து போயிருக்கலாம். அல்லது நாம் நம்பியவர்கள் யாராவது நம்முடைய மனதை உடைத்திருக்கலாம். ஒரு தோல்வி நம்முடைய இதயத்தை உடைத்திருக்கலாம். ஒரு தடங்கள் நம்முடைய இதயத்தை நொறுக்கி இருக்கலாம். ஆகவே உடைக்கப்பட்டவர்களாக the broken people தான் இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நினைத்து மன தளர்ச்சியோடு இன்றைக்கு நம்மில் பலர் மகிழ்ச்சியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜப்பான்ல கின்சுகி என்கிற ஒரு கலை இருக்கிறது. அதாவது உடைந்து போன அந்த டீ கப்புகளை உடைந்த இடத்துல தங்கத்தால் முலாம் பூசி அவர்கள் அதை புதிய கப்புகளாக அல்லது புதிய கிண்ணங்களாக உருவாக்குகிறார்கள். மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற டீ கோப்பைகளாக அந்த உடைந்த பிறகு தங்கத்தால் ஒட்டப்பட்ட அந்த கோப்பைகள் மாறி இருக்கின்றன. அன்பு மிக்கவர்களே, நம்முடைய இந்த உடைபடுதல் அல்லது நம்முடைய இந்த நொறுக்கப்பட்ட ஒரு நிலை என்பது நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமே ஒழிய நம்மை உடைந்தவர்களாகவே மாற்றிவிடக்கூடாது. அப்படி என்றால் எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும், உடைபட்டு இருந்தாலும், நொறுங்கி போயிருந்தாலும், அதிலிருந்து மீண்டும் நம்முடைய நற்குணங்களாலும் போராட்ட குணங்களாலும் எதிர்த்து நிற்கின்ற மனத்திடத்தாலும் அன்றாட வாழ்க்கையை நம்ம எடுத்து கையாண்டோம் என்றால் மகிழ்ச்சியின் அரசர்களாகவும் மகிழ்ச்சியின் அரசிகளாகவும் அன்றாட வாழ்க்கையில நாமும் மாற முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.